கேரளா ஸ்டைல் பெப்பர் சிக்கன் செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டையும் நல்ல வாசனை வர வரையும் நல்லா வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடராக பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கி பொன்னிறமாகிற வரையும் வதங்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நல்லா ஒரு 10 செகண்ட் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 kg சிக்கனை இதோட ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 2லேருந்து 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டு சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றணும். வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம ஜீரகம் மிளகு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்பிலையை கடைசியாக தூவி விட்டுட்டு அடுப்பை ஒரு 3 to 4 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பெப்பர் சிக்கன் கூட நல்ல சூடான பரோட்டா, சப்பாத்தி இதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா? நல்லா கொதிக்க கொதிக்க ஒயிட் ரைஸ் கூட இந்த பெப்பர் சிக்கனை போட்டு பெசன் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பெப்பர் சிக்கன் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.